தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னர் யார்? இப்போ ரீசெண்டா தமிழ் சினிமா ஒரு டவுன்ல இருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்தவர்கள் 2 பேர் தான். ஒண்ணு தல அஜித் அவர்கள், இன்னொன்று தளபதி விஜய் அவர்கள். அஜித் அவர்கள் கடைசி ஒரு 1 1/2 வருஷமா எந்த படத்திலயுமே கமிட் ஆகல. இப்ப ரீசெண்டா தான் படம் கமிட் ஆயிருக்காரு. அவருடைய ஃபோக்கஸ் ரேஸ் பக்கமா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் கவலையில இருந்தாலும் அந்த ரேஸை ஊக்குவிக்கும் விதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு புறமாக இருக்கும்போது, இந்த பக்கம் தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல என்ட்ரி ஆகி அவர் சிஎம்ஏ ஆகிட்டாரு. சோ தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்திற்கு உள்ளானது அப்படின்னு அனைவராலும் பார்க்கப்பட்டது. அந்த வெற்றிடத்தை யார் பூர்த்தி செய்வா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த ஹிட் படம் சூர்யா அவர்கள் இந்த இடத்தை நிரப்புவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காரு. சினிமா அவருடைய சூர்யா அவர்கள் அவருடைய கரியர்ல பல ஏற்ற இறக்கங்களை பார்த்திருக்காரு. எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் நல்லா போகல. எதிர்பாராமல் ஓடிடில இறங்குன படம் மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. எக்ஸாம்பிளா சூரரை போட்டு ஓடிடில வந்தது. ஆனா அது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. அவருடைய ரசிகர்கள் இல்ல சினிமா ரசிகர்களை வருத்தப்பட்டாங்க. நல்ல படம் தியேட்டர் ரிலீஸ் இல்லாம ஓடிடி ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சூர்யா அவர்களே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண படம் கங்குவா. பாகுபலி ரேஞ்சுக்கு இந்த படம் அவ்வளவு கலெக்ட் ஆகும், இவ்வளவு கலெக்ட் ஆகும் ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க. அந்த ப்ரொடியூசர் எல்லாம் ரொம்ப கான்பிடென்டா பேசிட்டு இருந்தாரு. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவு போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கடைசி ஒரு 3, 4 வருடமா சூர்யா அவர்களுக்கு ஒரு எந்த ஹிட் படமுமே வராம டவுன்ல இருந்தாரு. அவருக்கு அடுத்ததாக வந்த சிவகார்த்திகேயன் எல்லாம் அடுத்தடுத்த ஹிட் படங்கள் கொடுத்து கலெக்ஷன்ல சூர்யாவே ஓவர்டேக் பண்ணி போற நிலைமை இருந்துச்சு. சோ இப்ப மறுபடியும் இந்த வெற்றிடத்தை யார் போக்குவா? சூர்யாவா? சிம்புவா? தனுஷா? சிவகார்த்திகேயனா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் டேபிள் போட்டு எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நான் திரும்ப வந்துட்டேன்டா. நான் தான் இந்த தமிழ் சினிமாவை தூக்கி நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவருடைய கால் தடத்தை பதிச்சுட்டாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரே வருஷத்துல 2 பேக் டு பேக் ஹிட். கருப்பு திரைப்படம் அவருடைய கெரியர்ல இதுவரை இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான படமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி வந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படமும். 2மே வேற வேற ஜானர் கதை. அது ஒரு மாதிரிப்பட்ட படம். இது ஃபேமிலி ரிலேட்டடான படம். அது சாமி ரிலேட்டடான படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டாலும் 2மே அவருக்கு ஆடியன்ஸ் கவர் பண்ணியிருந்தாரு. கருப்பு ஒரு தப்பு நடந்தா கடவுள் வருவார், கடவுள் தட்டி கேட்பார், கடவுளுக்கு பயந்துதான் இந்த உலகம் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சிருந்தாங்க. கண்டிப்பாக தப்பு பண்றவன் தன் மனசாட்சிக்கு கடவுளுக்கு பயப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படமும் ஃபேமிலி ஓரியன்டா எடுத்திருந்தாங்க. ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? சரி ஒரு சிலர் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில அக்செப்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மையமாக வச்சு எடுத்திருந்தாங்க. அது சூர்யாவுடைய கரியர்லயே ஃபர்ஸ்ட் ஒரு 350 கோடி கிராஸ் பண்ண படமாக இருந்துச்சு. இது ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 175 கோடிக்கு மேல கிராஸ் பண்ணிருச்சு. சோ பேக் டு பேக் ஹிட், வேற வேற ஜானர்ல ஹிட். சோ சூர்யா இனிமே நான் தான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு மைல்கல்ல பதிச்சுட்டாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? நீங்க யார் இந்த இடத்தை நிரப்புவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது போன்ற சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.